வணக்கம். ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. நான் இன்றைக்கி நேற்றே நான் விஜய் சித்ரா அப்படிங்கிற ஒரு சின்ன திரை நடிகை அவங்களுடைய ஜாதகத்தை பற்றி பேசியிருந்தேன். அதில் நிறையா தடங்கல்கள்லாம் வந்தது. அதனால் இப்போ அதை அழிச்சிட்டு இப்போது புதுசாக ஒன்று பண்ணுறேன். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா, சின்ன திரை அந்த மாதிரி ஒரு நடிகைகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் அவசியமா, நம்ம அப்படி இறந்து போனவர்கள் வேறு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது நானே ஆக்சுவலாக சினிமா சீரியல் பார்க்குறது கிடையாது. ஒரே சீரியல் தான் பார்ப்பேன், கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஸ்ரத்தா ஒரு சபூரின்னு சொல்லிட்டு சோனி டிவியில் ஒன்று வருது, அதுதான் பார்ப்பேன். ஏன்னா என்கிட்ட டைமே கிடையாது ஜாதகம் பார்க்குறது, அப்புறம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, வீட்டில் பெண்டமிக்னால வேலைக்காரி கிடையாது, எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அடிக்ட் கிடையாது, கண்டிப்பாக சினிமாவுக்கோ சின்ன திரைக்கோ நான் அடிக்ட் கிடையாது. பட் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு நம்மள மாதிரியே ஒரு மனிதர், அவங்கள இதுக்கு நம்ம ஒரு நடிகையாக பார்க்கணும். அவங்க ப்ரொஃபஷனாக அதை நடிப்பாக எடுத்திருக்காங்க. நான் எப்படி என்னுடைய ஜோசியத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கேனோ அது மாதிரி அவங்க அவங்க தொழிலை நடிப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ஒரு அவங்கள பற்றி எழுதணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா அதை ஒரு மெடிக்கல் இல்லை அந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிற மாதிரியோ இல்லை ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதே அளவு ஜாதகத்தில் அந்த காலத்துலேருந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை, ஈவன் உயிரோடு இருக்கிறவங்க ஜாதகத்தை கூட பணம் கட்டினாக்க இமிடியேட்டாக நம்மளால் திறந்த உடனே அவங்களோட ஜாதகத்தை படிக்க முடியாது. ஏன்னு கேட்டேனாக்கா, கிரகங்கள் நமக்கு அலோவ் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளால் படிக்க முடியும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அலோவ் பண்ணலைன்னா நம்மளால் எத்தனை எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்களால படிக்க முடியாது. அது மாதிரி எனக்கு இந்த ஜாதகத்தில் ரொம்ப தடங்கள்லாம் வந்தது. அதனால் நான் என்னை ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது சொல்லலாமா வேண்டாமா, பண்ணலாமா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா அந்த மாதிரிலாம் எடுத்தேனாக்கா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஆலோசித்ததுக்கப்புறம் நேற்று சில விஷயங்கள் எனக்கு இன்ட்யூஷன்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த நல்ல வேளை அந்த இதை நான் அழித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் எனக்கு தெளிவாக நேற்று தெரிஞ்சுது. அதனால் இன்றைக்கி மிக கிளியராக அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க நிஜமாகவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை அவங்கள மர்டர் பண்ணாங்களா, இல்லை அது ஆக்சிடென்டல் டெத்தா அப்படின்னு பார்த்தா அது ஆக்சிடென்டல் டெத்து தான். அது எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை மிக நல்ல விஷயமாக போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தனாக்கா எல்லாரோடைய மனதில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன ஜாதக வழியாக என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான், சின்ன முயற்சி தான். வாங்க நம்ம போர்டில் போய் பார்க்கலாம். இவங்களோட ஜாதகத்தில் அவங்க 2 May 1992 பிறந்திருக்காங்க, சென்னையில். நான் அப்ராக்சிமேட்லி 5:15 PM எடுத்துட்டுருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டேனாக்கா, இந்த இடத்த எடுக்கும்போது தான் எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுடைய வாழ்க்கை நிறையா விஷயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 60% ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் அவங்களுடைய ஃபுல் விஷயம் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40-50-60% இதில் ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நான் இதுலேருந்து விக்கிபீடியாவில் அது மாதிரிலாம் தெரிஞ்சது, நிறையா ஃபேஸ்புக்கில் வந்தது, அதை வச்சு இதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுறது. ஸோ அதனால் நான் 5:15 PM எடுத்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நம்ம எப்போவுமே லக்ன ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல் அஸ் த ராசி ஆஸ்பெக்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன தசா நடக்கிறது அந்த தசாவையும் வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ நான் துலா ராசியை லக்னமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் எதுக்காக துலா லக்னம் எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, எப்போவுமே 6, 7, 8 சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன், சந்திரன், புதன், சந்திரன், சுக்ரன் அந்த மாதிரியான ஒரு சுபகிரகங்கள் இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய இது சின்ன ஏழையாக இருந்தால் கூட அவங்க மிக உச்சமான ஒரு, அதாவது லக்னாதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அவங்களை மிக நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகும். அந்த யோகம் அவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 11th Lord 7th டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த இடத்துல சூரியன் உச்சம்
நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10th லார்ட், அதாவது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10th லார்ட் வந்து டிசைர் காமத்திற்கோணத்தில் வரும்போது கந்தர்வ யோகம். இது நான் வந்து உங்களுக்கு ஜெயலலிதா மேடம்க்கும் சரி ரஜினிகாந்துக்கும் சரி நான் இந்த யோகம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மிக உச்ச இதுக்கு போனாங்க, பப்ளிக் ஃபிகராக ஆனது. இப்போவுமே லக்னம் வந்து நாம் அந்த ஏத்தாப்பில் இருக்கிற 7th ஹவுஸ் தான் பப்ளிக். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஏன்னா பொலிட்டிஷியன்லாம் கூட இவங்களை ரீச் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க பப்ளிக் ஃபிகராக ஆயிருக்காங்க. இது வந்து பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, சூரியனும் பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, சுக்கிரன் மட்டும்தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இப்போ வந்து இன்னும் இதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் கிடையாது. ராசி ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது 9th லார்ட் வந்து 5th உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் கேது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த ஒரு இது இந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மனநிலை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு டாக்டருங்கிற ஒரு விஷயம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அதுவும் 9th லார்ட் போய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பெரிய ராஜயோகம், அது திருக்கோணாதி ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராஜயோகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கேது இருக்கிறதுனால அவங்க ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க, ரொம்ப ஹையர் லெவலில் படிப்பு படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராசி ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 4 கூடைய சந்திரனும் 5 கூடைய சூரியனும் ராசியிலேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறது பெரிய ராஜயோகம். 7th லார்ட் வந்து இதில் உட்காந்து ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறது, அதுவும் ரொம்ப கேந்திர திருக்கோணாதி யோகம். எல்லாம் நிறைய இது வந்து கேந்திர திருக்கோணாதி யோகம். அவங்க புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அது மிக வீரிய விஜய ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது, அதுவும் இதில் அவங்க வந்து அவங்களுக்கு படிக்கவே வேண்டாம், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போன ஜென்மத்தில் உள்ள அத்தனை எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அது வீர விஜய் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது அவர்கள் கண்டிப்பாக எதிரியை வெல்லக்கூடிய ஒரு பெரிய திறமை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயுடைய 4ஆம் பார்வையாக அங்கே படும்போது அவங்க மிகவும் துணிச்சல் உடையவங்க, தைரியம் உடையவங்க. அதனால அவங்க போய் தூக்கு போட்டுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மக்களுக்கு வர்றது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து பார்க்கும்போது சனி போய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அது உட்காந்துருக்குது, இது வந்து பஞ்சமாலவிகா புருஷ யோகத்தை சச யோகம்னு பேர். அதாவது அவங்களுக்கு அடியில் நிறையா பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3rd லார்ட் வந்து 6ஆம் இடத்துல, இங்கே லக்னத்தின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சுபடுத்து. ஆனால் இது ரேவதி சுந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அதாவது 2nd லார்ட் as well as the 7th லார்ட் went to the 6th house. அதாவது கணவன் வந்து ஒரு திருடனாக இருக்கிறது, ஓகேயா, ஒரு இதுவாக ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நீச்ச இதோட போயிருக்கு. இவங்க 2 பேரும் எனிமி வேற போயிட்டு இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அதனால் அதாவது இந்த இடத்துல வந்து கணவனோ காதலனோ அவன் கண்டிப்பாக ஒரு சொத்தை அபகரிக்கணும், பணத்துக்காக வேண்டி இவங்களை வந்து இவங்க கிட்ட வந்திருக்கலாம். அதனால கல்யாணம் நிச்சயம் இருக்கலாம் ஒரு அவங்களுடைய செல்ஃபிஷ்னால. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னு கேட்டேனாக்கா இவங்க வந்து நாட் ஓன்லி 4ஆம் இடத்தை பார்க்குறது, இவங்க படுக்கை, அதாவது 12ஆம் இடம்ங்கிறது படுக்கை ஸ்தானம் நம்மளுடைய இது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது பிஸ்னஸ் ஏரியா. அந்த புதன் வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறது, இங்கே செவ்வாயும் பார்க்குறது. அதாவது எல்லாருமே ஒரு படுக்கையை வந்து ஒரு கெட்ட நோக்கத்தோட இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் கணவனுக்கு சந்தேகம், அது 8ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்குறாங்க, உடம்பு இது மாதிரியான விஷயம். ஸோ அவருடைய ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் பாதகமான குரு, அதாவது நம்ம சந்திரனோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது குரு நல்லவர் கிடையாது. 5ஆம் இடத்துல குரு இருக்குது, ஆனால் இது லக்னத்தை ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சந்திரனோட ஆஸ்பெக்ட் கிடையாது, லக்னத்தோட ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 3 கூடையவனும் 6 கூடையவனும் நல்லவன் கிடையாது. அது 11ஆம் இடத்துல போயிருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா 3rd லார்ட் டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமத்திற்கோணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை. என்ன கேட்டால் 3ஆம் இடத்துல ராகு போய் பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ஸோ அதனால் அவங்க நடிப்பு தான் அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது, அது மேலே அவங்க உயிர், அவங்க தெய்வம் மாதிரி. அதில் வந்து 11ஆம் இடத்துல 3rd லார்ட் 11ஆம் இடத்துல டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட், அவங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சு நடிப்பில் வந்து அவங்க மிகவும் பேரும் புகழும் அடைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் ஒரு எல்லாமே பாசிட்டிவான விஷயம். ஆனால் இந்த இடத்துல ராகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கேது நீச்சம், இந்த இடத்துல ராகு நீச்சம். ஆனால் கேது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருந்தால் தான் அவர் நீச்சம். ஆனால் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நீச்சம் கிடையாது. இவர் வந்து பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இதுவும் நம்ம வந்து நீச்சமாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது, ராகு பவர்ஃபுல் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க எப்படி அந்த இது நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதாவது கோச்சார பிரகாரம் இந்த இடத்துல ராகுவும் கோச்சாரம், இந்த இடத்துல ராகு
இந்த இடத்துல கேது, அதாவது இதுக்கு 2ஆம் இடம். இந்த இடத்துல கோச்சார பிரகாரம் சனி உட்காந்துருக்கு. இங்கே வந்து ஜூபிட்டர் 15ஆம் தேதி அன்னைக்கு இதுவாகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னு கேட்டால், இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது திடீர்னு நம்ம ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து நமக்கு புதக்குழி, 8ஆம் இடம் உங்களுடைய புதக்குழி, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ராகு வந்திருக்காருனாக்க, அந்த ராகுல இருக்கிறது ஒரு அதில் தான் ஒரு பேரும் புகழ் இப்போ ஜாஸ்தி வந்தது. ஏன்னா ராகு போய் ஆக்டிங்கோட இடத்துல உட்காந்துருக்கிறதுனால பேரும் புகழ் வந்தது. ஆனால் இதுதான் புதக்குழி வேற. அதே சமயத்தில் கேது எப்போ தூக்கெல்லாம் போட்டுக்கிறாங்கனாக்க 2ஆம் இடத்துல தான் வந்து கேது அந்த மாதிரி 2ஆம் இடம் அது மாதிரி இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஆகும். கோச்சார பிரகாரம் இந்த இடத்துல வந்துடுது. அதில் இந்த ராகு நிற்கிற சுக்கிரனும் போய் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேதுல உட்காந்துட்டாரு. இந்த குருவும் போய் மக நட்சத்திரம் உட்காந்துருக்காரு, கேதுவோட நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த சாட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 3ஆம், அதாவது அது இந்த இது சொல்லுவாங்கள்ல பவாத்பவம், அதை வந்து அப்புறம் சொல்கிறேன். இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த சந்திரதசை நடக்கிறது அந்த 12ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய மோட்சஸ்தானாதிபதி வந்து கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது நாட்டில் சாட்டு சாட்டன் மேலே இந்த குரு உட்காந்துருக்கிறது, அதாவது ஒரு கெட்ட இது கர்மத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் சாட்டன் போய் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது, இங்கேருந்து எடுத்து 4ஆம் இடம் அம்மா. அப்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை வந்து அபகரிக்கிறதுக்காக தான் அவர் வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும், டிசிப்ளின் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்களோட சண்டையினால தான் இவங்க வந்து இந்த நீச்ச குரு வந்ததுனால இவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. இந்த சாட்டனோட 3ஆவது பார்வையாக ஆல்ரெடி செவ்வாய் வந்து சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இந்த சாட்டனோட பார்வை வேறு வருது. ஸோ இதுவும் ஆக்சிடென்ட்டு, இதுவும் ஆக்சிடென்ட், ரெண்டும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ இந்த 8க்கு 8 பார்த்தா இதுவும் இந்த இடத்துல வந்து ராகு போய் அவங்களுடைய நடிப்பு தான் அவங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிருக்கு. அது என்ன நடிப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கணவர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நடத்தலையும் சந்தேகப்படும் போது தன்னுடைய கணவனை எப்படியாவது பயமுறுத்தணும், அதாவது சாம வேத தண்டம் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தத்துக்காக ஒரு நடிப்புக்காக அவங்க வந்து அந்த தூக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரும்போது கணவன் உள்ளுக்குள்ளே நுழையும் போது நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் இந்த ராகுவானது நம்மளை ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க வைக்கும். கடைசி நிமிஷத்தில் நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ண போனது இந்த இதுவும் ஆக்சிடென்ட்டு, இதுவும் இந்த செவ்வாயும் சனியோட நட்சத்திரம் ஆக்சிடென்ட்டு, ரெண்டுமே கழுத்து பாகம்தான். ஸோ அதனால் இதை வந்து ஆக்சிடெண்ட்டாக அந்த இது வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சுடுது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல ராகுங்கிறது இதுலேருந்து எடுத்து ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நம்மளுடைய த்ரோட், நம்மளுடைய தொண்டை. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து நம்மளுடைய நகங்கள், கை நகங்கள். ஸோ அதனால தான் அந்த த்ரோட்டில் வந்து அவங்களுடைய அந்த அவர் ராகு வந்து தன்னுடைய தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எப்போவுமே எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை கிரகங்களும் தன்னுடைய ஒரு இதை வந்து விட்டுட்டு தான் போகும். ஸோ அவர் தான் பண்ணதுக்கு இந்த கழுத்தில் வந்து நகைக்கிற வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காரு. ஸோ இது நடந்தது டோட்டலாக அவங்களா விளையாட்டுத்தனமாக பண்ணி அது ஆக்சிடெண்ட்டாக போய் முடிஞ்சிடுது. சரி, இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்சுவலாக டெத்து பார்த்திங்கன்னா 2024 to 2025 தான். அதுக்கு முன்னாடியே அவங்க 2005லேயே அவங்களுக்கு சூரியன் தான் அவருக்கு வந்து மாரகன். ஸோ அந்த சூரிய தசையிலேயே அவங்க வந்து உயிருக்கு ஆபத்து வந்திருக்கணும். பட் இதில் வந்து இது எல்லாமே ஆல்ரெடி டெஸ்டைன்டு, இப்படி தான் நடக்கணும், ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்க இப்படி தான் ஒரு அருவமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துடைய ஒரு இது. அதனால் அவங்க 2024-25 வரைக்கும் அவங்க வந்து ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு அலைஞ்சிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் காசிக்கோ இல்லை ராமேஸ்வரம் போய் அவங்க அப்பா அம்மா பரிகாரம் பண்ணுறது மிகவும் நல்லது. ஸோ நான் போர்டில் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம், அது வந்து நடிப்பு தான். அந்த நடிப்பே அவங்களுடைய இதுக்கு காரணமாக, அதாவது பவாத்பவத்தில் வந்து அந்த ராகு போய் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சனியும் ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 3ஆம் இடத்துல உட்காந்து அந்த ஒரு ஆக்சிடெண்ட் தான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஜாதகத்துடைய பார்வையில் பார்த்தது வந்து விளையாட்டாக செய்ய போனது வந்து வினையாக முடிஞ்சிடுது அவங்களுக்கு. இதில் வந்து கணவர் வந்து வெறும் திருடுறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்காக வந்தாரே தவிர கண்டிப்பாக அவருடைய இது வந்து பங்கு வந்து இவங்களுடைய இறப்புக்கு இந்த மர்டர் மாதிரிலாம் காமிக்கலை. அது மாதிரி அம்மாங்கிறவங்க வந்து எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அம்மாவும் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. அவங்க வந்து
தன்னுடைய மகள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து என் பணத்துக்காக தான் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானோ, வீடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளில வர வேண்டியதாக போச்சு. இதுதான் என்னுடைய ஜாதகத்தை நான் படித்தது. உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுங்க. இதை வந்து பெரிய இதுவாக இறந்தவர்களை பற்றி ரொம்ப பெருசாக இது பண்ணால் அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விதமாக, ஒரு பாசிட்டிவ் விதமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.